ஹெல்த்தி பிரேக்ஃபாஸ்ட் சீரியஸில் இன்றைக்கி எங்கள் அம்மாவோட சூப்பர் ரெசிபி தேங்காய் பால் முருங்கைக்கீரை கஞ்சி. இந்த சட்னியோடு வச்சு சாப்பிடும்போது தான் டேஸ்ட்டே. அதுக்கு 1 கப் அரிசிக்கு 1/2 கப்பு பாசிப்பருப்பு ஊற போட்டுடலாம். இந்த அளவுக்கு முருங்கைக்கீரையை க்ளீன் பண்ணி எடுத்து வச்சிடலாம். ஒரு பெரிய வெங்காயம், ஒரு குட்டி சைஸ் தக்காளி, ஒரு பல்லு பூண்டு கட் பண்ணி எடுத்து வச்சுக்கலாம். குக்கரில் எண்ணெய் ஊற்றி ஒரு பட்டை, ஒரு ஏலக்காய், 1 ஸ்பூன் சீரகம், 2 ஸ்பூன் வெந்தயம் வதக்கினதுக்கப்புறமா கட் பண்ணி வச்சுருக்கிற பூண்டு, வெங்காயம், தக்காளி 3ஐயும் போட்டு ரொம்ப வதங்கணும்லாம் இல்லை, உப்பு போட்டு லைட்டாக வதக்கி விட்டுறலாம். க்ளீன் பண்ணி வச்சுருக்கிற முருங்கைக்கீரையும் போட்டு இதையும் ரொம்ப வதக்க வேண்டாம். 2 நிமிஷத்துக்கு லைட்டாக வதக்கி விட்டோம்னா போதும். 1 டம்ளர் அரிசிக்கு 5-6 டம்ளர் தாராளமாக தண்ணி ஊற்றிக்கலாம். தண்ணி கொதிச்சு வரும்போது ஊற வச்சுருக்கிற அரிசி பருப்பையும் போட்டு மூடி வச்சுட்டு 3 விசில் விட்டு எடுத்தோம்னா கஞ்சி ரெடி ஆயிடும். இதுக்கு மெயின் ஐட்டம் இந்த சட்னி தான். ரெடி பண்ணலாமா? அதுக்கு 1 கைப்பிடி அளவு தேங்காய், 1 கைப்பிடி அளவு புதினா, 1 கைப்பிடி அளவு மல்லித்தலை, 3 பச்சை மிளகாயும் போட்டுக்கிட்டு ஒரு சின்ன லெமன் சைஸ் துளி புளி அதையும் போட்டு தேவையான உப்பு போட்டு லைட்டாக சட்னி மாதிரி அரைச்சி எடுத்துகிட்டு வந்ததுக்கப்புறமா 1 கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் போட்டதுக்கப்புறம் ரொம்ப அரைக்க வேண்டாம். அது சாப்பிடும்போது லைட்டாக கடிப்படுற மாதிரி இருக்கணும். இந்த மாதிரி பக்குவத்தில் அரைச்சி எடுத்து வச்சுக்கலாம். இந்த கஞ்சிக்கு மெயின் டேஸ்ட்டு கொடுக்கறதே இந்த சட்னி தான். செம்ம சூப்பராக இருக்கும். அதுக்குள்ளே கஞ்சியும் ரெடி ஆயிடுச்சு. இது இன்னும் டேஸ்ட்டு கொடுக்கறக்காக 1 டம்ளர் பெரிய டம்ளர் அளவுக்கு தேங்காய் பால், கெட்டியான தேங்காய் பாலை ஊற்றி நல்லா கிளறி விட்டோம்னா அவ்வளோதான். ரொம்ப சூப்பராக இருக்கும், கம்ஃபர்ட்டாக இருக்கும்.